ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் டெய்லி டெக் அப்டேட். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏன் பார்த்தீங்கன்னா பைத்தன் ரொம்ப பாப்புலராக இருக்குது அண்ட் தென் இதோட கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துடலாம். அண்ட் தென் இந்த வீடியோ கண்டினியூஸ்னால் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோமேட்டிக் ஸ்லைட் சேஞ்சஸ். அதாவது ஒன் ஸ்லைட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணுறது வித்தவுட் மேனுவலாக நம்ம சேஞ்ச் பண்ணாமல் எப்படி பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டைல்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டைலுக்கு மூவ் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கைடோ வேன் அப்படின்றவங்க CWI அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணாங்க. ஸோ அந்த ஏபிசி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அதுலேருந்து கொண்டு வந்தது தான் இந்த பைத்தான். ஸோ இந்த கைடு வேன் அப்படின்றவர் CWIயில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் டெவலப்பராக இருந்தார். அண்ட் தென் இந்த பைத்தானுக்கு அவர் தான் ப்ராஜெக்ட் டெவலப்பராக இருக்காரு. அண்ட் தென் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா BASH அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் சி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் பிட்வீனில் இருக்கும்போது அதுதான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப கிரேட்டாக அண்ட் தென் இதோடைய என்டையர் ப்ராஜெக்டோட எஃபிஷியன்சி அந்த பேஷ்க்கும் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் பிட்வீனில் இருந்தால் மட்டும்தான் ப்ரோக்ராமோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த பைத்தான். ஸோ இந்த பைத்தான் பார்த்தீங்கன்னா 1992 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தென் 1.0 ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 1994 எல்லாத்தையுமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் டாப் கம்பெனிஸ் லைக் கூகுள், ஃபேஸ்புக், ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாப்புலராக இந்த பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அவங்க இந்த மாதிரி பாப்புலராக பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே இந்த பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பாப்புலர் லைப்ரரிஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். NumPy, Pandas, TensorFlow, PyTorch. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணி தான் இந்த எல்லா லைப்ரரிஸுமே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா லைப்ரரிஸுமே எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா AI, ML அண்ட் DL, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் இந்த எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் கூகுள், ஃபேஸ்புக், IBM போன்ற எல்லா கம்பெனியுமே இந்த பைத்தான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ரெசர்ச்லேருந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அண்ட் தென் ஒரு சில டெக்னாலஜிக்கும் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளாஸ்க், டிஜாங்கோன்ற ஃப்ரேம் ஒர்க்கில் தான் உங்களால் வெப் டெவலப்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு கிவி அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கு Tkinter. நெக்ஸ்ட் கேம் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா Pygame அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜிஸுமே டெவலப் பண்ணுறதுக்குமே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பைத்தானில் ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதனால இந்த பைத்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருக்குது வீடியோஸில். அண்ட் தென் சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி லைக் டேட்டா சயின்ஸ், டீப் லேர்னிங், AI அண்ட் ML, வெப் ஸ்கிராப்பிங், ஆட்டோமேஷன் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் போயிடலாம். நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ஸ்லைடு ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். என்னோட VS கோடை ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஸ்லைட் ஷோ அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நான் என்னுடைய 5 இமேஜஸுமே அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா என்னோடய ஸ்லைடு எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு இமேஜை கன்வெர்ட் பண்ணிடணும். அண்ட் தென் என்னுடைய பைத்தான் கோடிங் போட்டிருக்க ஃபைலுக்கு நேம் பார்த்தீங்கன்னா .py அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும். உங்களுக்கே தெரியும். அதனால் ஸ்லைட் ஷோ .py அப்படின்ற ஒரு .pyன்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஸ்லைட் ஷோன்ற நேம் வச்சுருக்கேன் என்னோடய ஃபைலுக்கு. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், Tkinter இம்போர்ட் பண்ணணும். அந்த Tkinter இம்போர்ட் இதுதான் இந்த சின்டாக்ஸ் இம்போர்ட் Tkinter as tk. அண்ட் தென் இது இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பில்லோ அப்படின்ற லைப்ரரி, PAL அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் ஃபார் பில்லோ அப்படின்ற லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் பில்லோ ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பில்லோ லைப்ரரி ஃபேமஸ் ஃபார் இமேஜ். எந்த ஒரு இமேஜ் ட்ராக்கிங்காக இருந்தாலும், ஸோ இமேஜ் மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் ஸோ பில்லோ அப்படின்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணணும். ஸோ அண்ட் தென் ரூட் டாட். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம். அந்த இம்போர்ட் பண்ண Tkinter நேம் என்ன வச்சுருப்போம்னா Tken சொல்லி ஸ்மால் Tken வச்சுருப்போம். ஸோ அந்த இடத்துல நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். அண்ட் தென் நம்மளுடைய சைஸ், அதாவது அவுட்புட் விண்டோஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1200 into 1200 சைஸில் இருக்கணும். ஸோ அதுக்காக ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா 1200 சொல்லி செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் 1 டாட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இமேஜ் தான். ஸோ இந்த இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் 3, 4, 5 இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ இது நார்மலாக ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன். இந்த நார்மல் வேரியபிள் டிக்ளரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எல்லாத்தையுமே வேரியபிள் அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இமேஜ் எல்லாத்தையும் ஷோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1 சொல்லி
இன்ஸ்டால டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகுது. ஃபங்க்ஷன் போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்ன்றது ஒரு யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் தான். ஸோ மூவ் அப்படின்றது நான் ஃபங்க்ஷனுக்கு நான் நேம் வச்சிருக்கேன், மூவ் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட்லேயே நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அவுட் சைட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணனால இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளோபலாக டிக்ளேர் பண்ணணும். குளோபலாக டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இமேஜ் ஷோ ஆகணும். ஸோ அண்ட் தென் எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும்போது செகண்ட் இமேஜ் ஷோ கான்ஃபிகர் பண்ணி நம்ம ஷோ பண்ண வைக்கணும் அவுட்புட்டில். அதே மாதிரி 3, 4, 5க்கு இமேஜ் ஷோ பண்ணிடலாம். அண்ட் தென் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா திரும்ப இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 1 மாற்றுறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ 5 + 1 6 மாறிடும். 6 மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஃபங்க்ஷன் அப்படின்ற நம்மளோட ஃபங்க்ஷன் திரும்ப ரெக்கர்சிவ்லி கால் பண்ணுறேன். ஸோ திரும்ப எக்ஸோட வேல்யூ 6 இருக்குமா, இப்போ எக்ஸோட வேல்யூ 6 இருக்கும்போது திரும்ப எக்ஸோட வேல்யூ 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அதான் இந்த 2 லைன்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ 6 இருக்கும்போது திரும்ப எக்ஸோட வேல்யூ 1 கொடுக்கும்போது தான் ஃபஸ்ட் இமேஜ் ஃபஸ்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சொல்லி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோல்டரு. ஸோ அந்த ரூட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ பண்ணுறதுக்காக root.main loop அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால் பண்ணுறோம். ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு 30 லைன்ஸ் கூட இந்த கோடிங்ஸ் வராது. ஸோ இந்த 30 லைன்ஸ் கோடிங்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக எந்த ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் போகும்போதும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லைடை ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஸோ ரன் ஆகிட்டு இருக்க வந்துருச்சு. என்னோட ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஸோ செகண்ட்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். இந்த செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் என்னோட ஸ்லைடு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. பாருங்க இந்த இடத்துல நம்ம 2000 செகண்ட்ஸ்னு கொடுக்கறனால 2000 செகண்ட்ஸில் மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சம் 4000 வைக்கும்போது 4000 செட் பண்ணும்போது 4000 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடும் மூவ் ஆகும். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கேப் தெரியும் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் 4000 மில்லி செகண்ட்ஸ் வந்து டைம் எடுக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். திஸ் இஸ் டெய்லி டெக் அப்டேட்ஸ். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக குயிக்காக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.